ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா திருவண்ணாமலையில் தான் இருக்கோம். அண்ணாமலையார் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இருக்க ஒரு கடையும் பார்த்துட்டு பொறுமையாக போயிட்டுருந்தோம். ஒரு 11:30 12 அந்த மாதிரி டைமிங்கில் தான் நாங்கள் போனோமே. சரி பார்க்கலாம் சாமி. லாஸ்ட் டைம் ஆக்சுவலி நாங்கள் விசிட் பண்ணோம், பட் ரொம்ப ஹெவி க்ரௌடுங்கிறதால எங்களால் பார்க்க முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்களுமே போனோம். ஆக்சுவலி எங்களுக்கு எது என்ட்ரன்ஸு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியல. அப்புறம் இங்கே வந்து சில பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க லைனில். என்னென்னு போய் பார்க்க போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுதான் ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, பர் ஹெட்டுக்கு வந்து 50 ரூபி சார்ஜ் பண்ணாங்க. சரி ஓகே போயிட்டு வந்துடலாம்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஈவன் அவ்வளோ வெயில், அந்த வெயிலுமே வந்து அவ்வளோ பேர் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. புது தரிசனம்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சரி நம்ம எப்படின்னா போயிட்டு இந்த டைமாச்சு போய் சாமி பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் கிளம்பி போனோம். ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. சரி எப்படின்னா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஸ்பெஷல் தரிசனம் தான் போனோம். அதுலேயுமே ஈவன் நாங்கள் ஒரு 1 hour கிட்ட வந்து க்யூ தான் நின்றுட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நாங்கள் உள்ளே போகிறோம், இல்லை என்ட்ரன்ஸ் ஆகிறோம் கோவில் உள்ள. அப்படி போயிட்டு லைனில் நின்றுட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக அந்த ஒரு சிற்பமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அதோடய ஹைட்டுமே அவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு இதுவுமே இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே ஸ்டாச்சு வந்து அவ்வளோ ஃபுல்லாக அவங்க வந்து செதுக்கியிருந்தாங்க. ஈவன் அன்டில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஈச் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரே மாதிரி ஈவனாக பண்ணியிருந்தாங்க. ஒரு விஷயம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப நேரம் லைனில் நின்றுட்டு இருந்தோம். பட் சடனாக என்ன ஆச்சுன்னா அந்த ஃப்ரீ தர்ஷனில் அந்த சைடில் இருந்தாங்க. பட் திடீர்னு எப்படின்னு தெரில, நாங்கள் போயிட்டு ஒரு 25 minutes என்னமோ லைன் நின்றுட்டு இருந்தோம். சடனாக இன்னொரு கேட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹீட்டு, அவ்வளோ இதில் லைனில் வந்து குழந்தைங்க வச்சுட்டு இருக்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சடன்லி அது எப்படின்னு தெரியல, அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் இருந்த சைடு வந்து சடனாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேகமாக போயிட்டு சாமி பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஒரு பெரிய ஃபேன் நோட்டீஸ் பண்ணோம். அவ்வளோ வெயில், அவ்வளோ இதில் திடீர்னு நம்ம அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பார்க்கும்போது அந்த காற்று வருது இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா ஹாப்பியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டோம். வெளில வரோம். பட் ஆனால் சுத்தமாக காலே வைக்க முடியல, அவ்வளோ ஹீட்டு. என்ன பண்ணுறது, நாங்கள் ஸ்லிப்பர் வந்து இன்னொரு சைடு விட்டுருந்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சைடே வந்துட்டு இன்னொரு கோபுரம் சைடு போகணும் இல்லையா. ஸோ ஏன்னா அந்த சைடு தான் நாங்கள் வண்டி எல்லாமே பார்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூடாக இருந்துச்சு, கால் வைக்கவே முடியல. சரி என்ன பண்ணுறது, குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போயிட்டோம். சரி நம்ம கடல் மேல் பாரத்தை போட்டு என்ன பண்ணோம், அந்த ஹீட்டாகவே நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக சொன்னால் ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ ஹீட்லலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் நடந்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணோம். அப்படியே வெளில வந்துட்டு பெரிய ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் சாமி பார்க்காமலே போயிட்டோம். பட் திஸ் டைம் வந்து வி ஹவ் மேட் இட் அப்படிங்கிற மாதிரி சாமியெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோம்.